இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் மாதம் 1000 ரூபாய் பணம் கிடைக்காதவர்களுக்கு ஏற்கனவே மேல்முறையீடு செய்தவர்களுக்கு இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டது. இந்த விரிவாக்கத்திற்கு பின்பும் உங்களுக்கு 1000 ரூபாய் பணம் கிடைக்கவில்லை என்றால் புதிதாக எப்போது அப்ளை செய்வது, எப்படி விண்ணப்பிப்பது என்பது குறித்து புதிய தகவல் வெளியே உள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த திட்டத்தில் தேர்வு செய்யப்படவில்லை என்றால் அதற்கு சில முக்கிய காரணங்கள் உள்ளது. முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகள், கார்ப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகள் ஆகியோர்கள் எல்லாம் இந்த திட்டத்தில் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் ஏற்கனவே பென்ஷன் பெறக்கூடிய பெண்கள், அரசின் வேறு நிதிகளை வங்கியில் பெறக்கூடிய பெண்களுக்கு இந்த 1000 ரூபாய் பணம் வழங்கப்படவில்லை. வேறு சில ஆவணங்கள் சரியாக இல்லாத பெண்களுக்கும் பணம் வழங்கப்படவில்லை. பென்ஷன் பெறக்கூடிய பெண்கள், அரசின் வேறு நிதிகளை வங்கியில் பெறக்கூடிய பெண்களுக்கு இந்த திட்டத்தில் இப்போது மட்டுமில்லாமல் எதிர்காலத்திலும் வாய்ப்பு வழங்கப்பட மாட்டது என்று கூறப்பட்டுள்ளது. மாறாக ஆவணங்கள் சரியில்லாத பெண்கள், இனி திருமணமாகி குடும்ப தலைவியாகும் பெண்கள் ரூபாய் 1000 பெறுவதற்கு விண்ணப்பம் செய்யலாம். இப்போது செய்ய முடியாது என்றாலும் அடுத்த 4 மாதங்களுக்கு பின்பு இந்த திட்டத்தை விரிவாக்கம் செய்வது தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என்று கூறப்படுகிறது. அப்போது விடுபட்டவர்கள் விண்ணப்பங்களை மேற்கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 2 நாட்களுக்கு முன் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் மேல்முறையீடு செய்த 1,48,000 பயனாளிகளுக்கு வங்கிக் கணக்கில் ரூபாய் 1000 வரவு வைக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த திட்டம் மேலும் விரிவாக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இது தொடர்பாக அரசு தரப்பு அதிகாரிகள் சில முக்கிய தகவலை வெளியிட்டுள்ளனர். அதன்படி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிதாக இணைக்கப்பட்டவர்களுக்கு பணம் வழங்கப்பட்டது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் மேல்முறையீடு செய்த 1,48,000 பயனாளிகளுக்கும் வங்கி கணக்கில் 1000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டது. கடந்த மாதம் வரை 1.15 கோடி பேர் மகளிர் உரிமை தொகை பெற்றனர். தற்போது மேலும் 1,48,000 பேருக்கு உரிமை தொகை வழங்கப்பட்டுள்ளது. இதை மேலும் விரிவாக்கம் செய்ய வாய்ப்பு உள்ளது என்ற கேள்வி எழுந்த நிலையில் இது தொடர்பாக அரசு தரப்பிடம் விசாரித்த போது 2025ஆம் ஆண்டு இந்த திட்டம் விரிவாக்கப்படும். அப்போது புதிதாக திருமணமானவர்கள், அரசு பணியிலிருந்து காலமான ஆண்களின் மனைவிகள் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியும் என்று கூறப்பட்டது. இது அடுத்த 4 மாதங்களுக்கு பின்பு தான் இது சம்பந்தமான அறிவிப்பு வெளியாகும்னு கூறப்பட்டுள்ளது. அதாவது ஜனவரி மாதம் 2025ஆம் ஆண்டு தான் புதிதாக விண்ணப்பிப்பது மற்றும் புதிய குடும்ப அட்டை பெற்றவர்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். ஏதாவது காரணத்தினால உங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதாலும் நீங்களும் விண்ணப்பிக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. இதுதான் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் குறித்து வெளியிட முக்கிய தகவல். உங்களுக்கு தகுதி இருந்தால் கண்டிப்பாக நீங்களும் விண்ணப்பித்து இந்த உரிமை தொகையை பெற முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.